ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து நம்மளோட மகிழ் திருமணி வந்து தல அஜித் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க இதுதான் காரணம் அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஒரு உண்மையை வந்து உடைத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறது தான் நம்மளோட தல அஜித். இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து கிட்டத்தட்ட 2 வருடமாக வந்து காத்திருந்த திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படம் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுட்டு இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை திரையரங்களுக்கான ரசிகர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக போயிருந்தாங்க தேட்டருக்கு. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் வந்து 3600 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதில் தமிழகத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 900 தேட்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட தல அஜித்தையும் தாண்டி ஒரு த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தல அஜித் நடிக்க காரணம் என்ன அப்படின்னு வந்து இயக்குனர் மகிழ் திருமணிகிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற படத்தில் வந்து நான் தலை வந்து எப்பவுமே நடிக்க அதிகமாக விரும்புவார் அப்படின்றது என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. தற்போது பெண்களுக்கு எதிராக வந்து நடக்கும் வன்முறை குறித்து வந்து அஜித் சார் வந்து ரொம்ப வந்து மனதளவில் பாதிச்சிருக்கும். அதனால் வந்து பெண்களை மையப்படுத்தி தான் வந்து இந்த திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து 2 பேரும் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதனால தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். அப்படின்றத இப்போ வந்து அவர் வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தல அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.